சூப்பர் டேஸ்ட்டு பாரு எப்படி எடுத்து 20 விசிலுக்கே அவ்வளோ அருமையாக வெளியிட்டு சூப்பர் டேஸ்ட்டு. கல்வி சாப்பிடு இது இங்கே பாருங்க, இவ்வளோ சின்ன சின்ன பீஸாக வெட்டணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப தூளாகவும் பண்ணக்கூடாது, பெருசாகவும் வெட்டக்கூடாது. இந்த அளவுக்கு வெட்டணுமா தான் கரெக்டாக இருக்கும். இதை நம்ம விறகுல வச்சா வேகாது. அதனால குக்கரில் போட்டு ஒரு 10-15 விசில் விட்டுடலாம். விறகு வச்சோம்னா ரொம்ப லேட் ஆகிடும். இல்லை, ரொம்ப லேட் ஆகும். காலை குக்கரில் போட்டுட்டேன். மஞ்சத்தூள் போடுறேன். உப்பு போடுறேன். என்னென்னா அந்த காலத்தில் எங்கள் அம்மா எல்லாம் ரவா அடுப்பில் ஓடுறவங்க நைட்டு மஞ்சட்டியில் தான் வைப்பாங்க. நைட்டே போட்டு நல்லா விறகடுப்பில் வச்சு எரிச்சு விட்ருவாங்க. அடுப்பில் வச்சிடலாங்க. அங்கே காலை வச்சு குக்கரில் போட்டு கேஸ் அடுப்பில் வச்சு விசில் விட்ருக்கணுங்க. அது பாட்டுக்கு விசில் வரட்டுங்க. அதுக்குள்ளே நாம் இங்கே மிளகாய் வறுத்து வெங்காயம் மிளகாயெல்லாம் வறுத்து மிளகாய் ஆட்டிக்கலாங்க. ஏன்னா விறகடுப்பில் வச்சோம்னா ரொம்ப வேகாதுங்க, ஒரே மாதிரி வேகாது கால். அதுக்கு விசில் விட்டாதான் வேகுங்க. நாம் இதை வறுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறினாத்த வெங்காயம் போட்டால் நல்லா இதாகும். என்னென்ன எடுத்து வச்சுருக்கீங்க? வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய். நான் 2 தான் வச்சுருக்கிறேன். அவங்கவுங்க வீட்டுக்கு குழம்பு வைக்கிற அளவுக்கு காரம் போட்டுக்கலாம். குழம்புக்கு தகுந்த காரம், அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த காரம் போட்டுக்கலாம். வருது அடுப்பு. வெங்காயம் போடணுங்க. பூண்டு போடணுங்க. கருவேப்பிலை, இந்த வரமிளகாய். வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். நல்லா பொண்ணு நேரமாக வெங்காயம் வணங்கணும். சோம்பு போடணுங்க. சீரகம் போடணுங்க. நல்லா சீரகம் சோம்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக ஆகும். கொத்தமல்லி தூள் போடணுங்க. எத்தனை ஸ்பூனு? 3 ஸ்பூன் போட்டால் போதும். நமக்கு தேவை, அவங்கவுங்க குழம்புக்கு தேவையானது போட்டால் போதும். நமக்கும் போதும். குடும்பத்தில் அதிகமாக இருந்தால் அதிகமாக போட்டுக்கணும். எண்ணெய், கடலெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு மிளகா அரைச்சிட்டு வந்தாச்சு. மிளகா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ மிளகா தாளிச்சு விட்டா போதும். இதில் கால் வெந்துருச்சா? நல்லா கால் வந்து 20 விசில் விட்டுருக்குறேன். கால் வெந்துருச்சு. கடுகு போடுறேன். கடுகு பிடிச்சிட்டா வெறும் மிளகையும் மட்டும் தாளிச்சுட்டா போகுது. கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டா போகுது. சட்டி நம்ம காஞ்சிருச்சு.
மிளகு ஊற்றுறேன். இது கறியெல்லாம் மட்டன் வறுக்கிற மாதிரியெல்லாம் வறுக்க தேவையில்லை. மிளகை தாளிச்சுட்டு இதெல்லாம் வந்து பேச்சுலருக்கு செய்கிறதுக்கு வந்து ஈஸியான மெத்தட். மிளகா அரைச்சா தீர்ந்து போச்சு. நல்லா குக்கரில் போட்டு ஒரு 20 விசில் காலை போட்டு எடுத்துக்கிட்டு நல்லா வெந்துடும். எடுத்துட்டு ஆமாம், பேச்சுலர்ஸ் கூட இது ஈஸியாக செஞ்சுருவாங்க இந்த மெத்தடில். இது ஈஸியாக, இதுக்கு எந்த வேலையும் இல்லையே. மிளகா அரைச்சா தீர்ந்தது. கரெக்டு. இப்போ கால் குக்கரில் போட்டு 20 விசில் விட்டு எடுத்துருக்கிறேன். 20 விசில். 20 விசில் விட்டு எடுத்துருக்கிறேன்னா இப்போ இதில் ஊற்றிட வேண்டியதான். இதுக்கு வேறு வேலையெல்லாம் எதுவும் இல்லை. அவ்வளோதானா? அவ்வளோதான். ஏன்னா காலையும் உப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால இப்போ உப்பு போட தேவையில்லை. அப்புறமா பார்த்து செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம். பார்த்துட்டு போட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வந்தால் போதும். இது நல்லா வெந்ததுன்னா போதும். கொஞ்ச நேரம் வேகணும். வேகணும். இந்த மிளகாலாம் பிடிச்சி வேகணுமில்ல. அந்த காலில் வந்து காரம் இந்த டேஸ்டெல்லாம் பிடிக்கும். இது பெருசாவெல்லாம் வேலை இல்லை. டேஸ்ட்டாகவும் இருக்குது, சத்தானதும் கூட. அந்த காலத்தில் எங்கள் அம்மையெல்லாம் விறகடுப்பில் வச்சு பொழுதோடவே காலை போட்டு சீரகம், மிளகு, பூண்டு, ஒரு கறிவேப்பிலை, ஒரு மிளகாய் எல்லாம் வச்சு தட்டி போட்டு நல்லா எரிச்சு அப்படியே நெருப்பு நிறையா கிடக்கும். அதுலேயே வச்சு மூடி வச்சிருவாங்க. அது வெடி இப்படி நெருப்பில் வெந்து கிடக்கும். வெடிஞ்சு எந்திரிச்சு சூடு பண்ணி அதான் சூப்புன்னு சொல்லி குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் குடிச்சிட்டு அப்புறம் மறுபடியுமே இப்படி மிளகா அரைச்சி இதில் கத்திரிக்காயும் போட்டு வைக்கலாம். ஓ சரி சரி சரி. கத்திரிக்காய் போட்டு வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வீட்டில் கத்திரிக்காய் இல்லை, அதனால போடல. செடியில எல்லாம் தீந்துருச்சு இல்லைங்கம்மா. செடி அவ்வளோதான் காய்க்கல. ஒரு காய் கூட காய்க்கல. ஆமாம். வந்து கத்திரிக்காய் போட்டு வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. ஆனால் இது வந்து பேச்சுலர் ரொம்ப ஈஸி மெத்தட். ரொம்ப ஒன்றுமே இல்லை, எந்த வேலையுமே இல்லை. மிளகா அரைச்சா தீர்ந்து போச்சு. ஆமாம். மூடி வச்சிடலாமா? சரி மூடி வச்சிருங்க. போயிட்டு குழம்பு கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்குதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். அப்புறம் எல்லாத்துக்கும் குழம்பு பத்தாது, அரைச்சது பத்தாது. கொஞ்சம் கொத்தமல்லி தூள் போட்டுக்கிட்டோம்னா குழம்பு அதிகமாகும். இது நம்ம வீட்லேயே அரைச்சதுனால ரொம்ப நைஸாக இருக்குது. இல்லை பொடியே நைஸாக வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிறோம். இது அரைக்க கூட தேவையில்லை, அப்படியே நேரடியாகவே யூஸ் பண்ணலாம். நம்ம அரைச்சா கொஞ்சம் டேஸ்ட் வருமேனு அரைக்கிறது. நல்லா நைஸாக இருக்குது. நல்லா நைஸாக வீட்லேயே நல்லா காய வச்சு அரைச்சதுனால நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் குழம்பு வேணுமில்ல, அதனால கொஞ்சம் பொடி போட்டால் குழம்பு திக்காவிக்கு. இப்போ கரெக்டான பண்ணதுக்கு வந்துடுது பாரு. கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம், வெந்தா சுண்டும். நல்லா சுண்டணுமில்ல, தண்ணி வச்சுக்கலாம். சரி அப்புறம் மூடி வைக்கிறேன். நல்லா தீதி எரிக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம்லாம் எரிக்கணும். சரி ஓகே. பார்க்கலாம் குழம்பு கரெக்டாக வந்துடுதா என்னன்னு பார்ப்போம். இன்னொரு 5 நிமிஷம் இருந்தால் சரியாயிடும். இது வந்து அந்த காலத்தில் தானே உடம்பு சரியா இவ்வளோ மருத்துவ வசதியெல்லாம் இல்லை. என்ன செய்வாங்க, உடம்பு சரியில்லை இருந்தா அன்னைக்கெல்லாம் கால் விலை கம்மி தான். வாங்கிட்டு வந்து வீட்டில் நிறைய வெயிலில் காய வச்சிருவாங்க. வெயிலில் காய வச்சு இப்போதான் ஃப்ரிட்ஜ், அப்போலாம் ஃப்ரிட்ஜ் இல்லையில்ல, வெயிலில் காய வச்சிருவாங்க. வெயிலில் காய வச்சு 2 கால் எடுத்து நல்லா 2 கால் மட்டும் எடுத்து நல்லா தட்டி போட்டு நைட்லேயே சீரகம், மிளகு, பூண்டு இதெல்லாம் போட்டு சூப் வச்சு வெடிஞ்சு உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 10 நாள் ஒரு மாதத்துக்கு வாரம் ஒருக்கா 2 அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி
வாரத்தில் ஒரு தடவை 2 தடவை கொடுத்தாங்கன்னா உடம்பு நல்லா ரத்தம் ஊறி நல்லா உடம்பு தெம்பா நல்லா வந்துருவாங்க, சத்து வந்துடும். அப்போல்லாம் இதுதான் மருத்துவம், இதுதான் மருந்து. அப்புறம் இது மூட்டு வலி வராது, இது அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா மூட்டு வலி வராது. ஓ பரவாயில்லையே. இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது. கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால மூட்டு வலி வராது. அது அன்னைக்கெல்லாம் வந்து மருத்துவமெல்லாம் கிடையாது, இதுதான் வைத்தியம். குழம்பு இரு பார்க்குறேன் சோனியா, வெந்துருச்சான்னு பார்க்குறேன். வெந்துருச்சு கண்ணு, இறக்கி வச்சிடலாம். குழம்பும் கரெக்டான இதுக்கு வந்துட்டுது. இந்த அளவுக்கு கொஞ்சம் வேணும், இந்த அளவுக்கு வேணும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுனாலும் கிரேவி மாதிரி இருந்தாலும் குழம்பு கால் குழம்பு வந்து உண்டுனா ஊற்றி சாப்பிடணும். சாதத்துக்கு தான் சாப்பிட்டா நல்லா இருக்கும். இது சாதத்துக்கு மட்டும்தான். அப்புறம் அவங்கவுங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சா இட்லி தோசை ஊற்றிக்கலாம். சரி சாதத்துக்கு அதனால கொஞ்சம் தண்ணி மாதிரி லூஸாக இருந்ததுன்னா தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சரிங்கம்மா, அப்புறம் போதும் இறக்கி வச்சிடலாங்கம்மா. இறக்கி வச்சிடுறேன். இப்படி இறக்கி வச்சிடுறீங்களா? இந்த குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. பேசுறதுலாம் இதை சீக்கிரம் வச்சு சாப்பிட்றலாங்க. இதே மெத்தடில் நீங்கள் வச்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள். அதே சமயம் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.